பார்த்தீங்களா நிற்கிறாங்களா? ஆனால் இப்போ நான் இந்த வீடியோ போடுறதே கண்டிப்பாக அகேன்ஸ்ட் ஆகிடுவீங்க நிறையா பேர். இவங்க கிட்டலாம் மோஸ்ட்டாக யார் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ டிரைவர்ஸ், லாரிக்காரங்க அண்ட் மோஸ்ட்டாக லாரிக்காரங்க போவாங்க. அது போன வீடியோ நான் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஹலோ எஸ்கேஆர், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை நைட் லைஃப் உடைய பார்ட் 4 தாங்க பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோல நிறைய விஷயம் இருக்கு, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே எஸ்கேஆர், இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரும்பாக்கத்தில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்தே வந்துட்டு ரெட் லைட் ஏரியா ஸ்டார்ட் ஆகுது. சென்னையோட நைட் லைஃப்பில் ரெட் லைட் ஏரியா நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். இதுதான் பார்ட் 4. ஓகே, பார்ட் 4ல் நான் என்னென்ன காட்ட போகிறேன் அப்படின்னா எங்கெங்கே டிரான்ஸ்லாம் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா, ஸோ அரும்பாக்கத்தில் வந்துட்டு இப்போலாம் நிறைய பேர் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரோடு, ஸோ இந்த ரோட்டில் நிற்பாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் தான் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். மணி இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆகுது. ஸோ இதை பாருங்கள், இதை பார்த்தீங்களா நிற்கிறாங்களா? ஸோ அரும்பாக்கத்திலே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. எஸ்கேஆர் பயங்கரமாக வந்துட்டு இருக்காங்க அரும்பாக்கத்தில். ஸோ இங்கே பாருங்க, இந்த காரு கிட்ட ரேட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்கேஆர் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது நான் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். இந்த மாதிரி ட்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸோட நான் ஈஸியாக போயிருந்தேன். அப்போ வந்துட்டு என்கிட்ட காசு கேட்டாங்க. சரி ஓகே, ட்ரான்ஸ்னால் இப்படி ஜென்ரலாக வந்துட்டு காசு கேட்டால் நம்ம கொடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நானும் என்ன பண்ணிட்டேன், காசு கேட்குறாங்களேன்ட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, தலையை சுற்றி காசை நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்களே. ஸோ அதுதான் அவங்களோட பழக்கமே. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காசை வாங்கி ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சிட்டாங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த டிரான்ஸ் மேலே ஒரு மரியாதை இருக்கும். என்னன்னா சரி ஓகே, அவங்க இந்த மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸால் இந்த மாதிரி ஆயிட்டாங்க, இந்த சமுதாயம் அவங்களை ஒதுக்கி வைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல, ஒரு அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி என்கிட்ட வாங்கின காசை வந்துட்டு கேட்காம, அதாவது என்கிட்ட லிட்டரே என்கிட்ட பிடுங்கின மாதிரி தான் அது. பிடுங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க. எஸ்கேஆர் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஜாக்கெட்டுக்குள்ளே வச்ச உடனே நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவங்கக்கிட்ட போயிட்டு நான் சண்டையே போட ஆரம்பிச்சிட்டேன். சண்டை போட்டு தான் எஸ்கேஆர் நான் வாங்கினேனே அந்த காசு அவங்ககிட்ட இருந்து. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தி உட்காந்துருக்கா பாருங்க. இங்கே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி அரும்பாக்கம்ல இருந்து அசோக் பில்லரு அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ட்ரான்ஸ் தாங்க. பயங்கரமான ட்ரான்ஸ் வந்துட்டு நிற்பாங்க ப்ராஸ்டியூட்டுக்கு. ஸோ இவங்களோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000, 3000. ஸோ அந்த மாதிரியான ரேட்ஸ் தான் இவங்ககிட்ட இருக்கும். இந்த ரேட்லாம் எப்போ அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஜென்ரலாகவே அவங்கள தாங்க வாங்குவாங்க. 2000 to 5 அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. அண்டு மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்ல, ஒரு சில பேர் தான் இதில் வந்து நல்லவங்களாக இருப்பாங்க. சில பேர் வந்துட்டு பயங்கரமான ஒரு இதுவாக பண்ணுவாங்க. லைஃப்கிட்டே வந்துட்டு எல்லாத்தையும் அடித்து கொடுங்குற அளவுக்கு கூட இருப்பாங்க. ஸோ நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன் இவங்ககிட்டலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் போயிட்டு பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்றதுனால நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, அசோக் பில்லர் டு கோயம்பேடு வரைக்குமே இருப்பாங்க. அதே மதுரை வாயில் அந்த ரோட்லாம் நீங்கள் என்னோட பார்ட் 3 பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த ரோட்லலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டுவர்ட்ஸ் யூட்டன் அடிச்சுட்டு நம்ம கோயம்பேடுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ரோட்ஸ் எல்லாம் கூட நிற்பாங்க. ஆட்டோக்காரங்கிட்ட ரேட்டு பேசிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பாருங்க,
இருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். எஸ்கேஆர் பயங்கரமாக இருக்கும். உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போயிட்டு நம்மளுடைய பார்ட் 1 பார்த்தீங்கன்னா மில்லியன் வியூஸுங்க. நம்ம பார்ட் 1 பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான வியூஸ் வந்துருச்சு. பார்ட் 2லேயும் வந்துட்டு லட்சக்கணக்கான வியூஸ் அண்ட் பார்ட் 3லேயும் வந்துட்டு கிட்டத்தட்ட 63K வியூஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 4. இதுக்கும் நல்ல வியூஸ் கொடுங்க. அண்ட் நான் நிறைய விஷயம் இப்போ இந்த இதில் காட்டியிருப்பேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்ககிட்டலாம் போகிறதுல பெரிய டேஞ்சர் என்ன டேஞ்சர் அப்படின்னா, பாருங்க ஆட்டோ கிட்ட பேசிட்டு நோய் வந்துடுங்க. டக்குன்னு நமக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 80% இருக்குது. 80% நோய் இருக்குது. அண்ட் இதெல்லாம் ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. லிட்ரலி இதெல்லாம் ஏன் சப்போர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் இந்த வீடியோ போடுறதே கண்டிப்பாக அகேன்ஸ்ட் ஆகிடுவீங்க நிறையா பேர். இவங்ககிட்டலாம் மோஸ்ட்டாக யார் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோ டிரைவர்ஸ், லாரிக்காரங்க அண்ட் மோஸ்ட்டாக லாரிக்காரங்க போவாங்க. அது போன வீடியோ நான் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ நான் சொல்கிறேன். மோஸ்ட்டாக லாரிக்காரங்க போவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஆட்டோக்காரங்க போவாங்க. அண்ட் ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பசங்க குடிச்சிட்டானுங்க அப்படின்னா, ரொம்ப ஹைப்பில் போதையில் இருக்கானுங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் போவானுங்க. ஸோ எல்லாருமே தான் போகிறானுங்க. ஆனால் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் அதிகமாக போவாங்க. இப்போயே கூட பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரங்க தான் வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஏன் ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடபழனியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். வடபழனிலையும் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எஸ்கேஆர் இங்கே பாருங்க, 3 பேர் இருக்காங்க. 3 பேர் எஸ்கேஆர். ஆக்சுவலாக வடபழனி சைடு வந்தோம். வடபழனி சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நிற்பாங்க. ஆனால் இப்போ யாருமே நிற்கலை. ஏன் அப்படின்னா மெட்ரோ ஒர்க்கு போகிறதுனால இங்கே 24/7 அந்த ஒர்க்குக்கான ஆளுங்கள் மட்டும்தான் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, போலீஸும் வந்து நிறையா இருக்குது அப்படின்றதுனால தான் இல்லை போல். முன்னாடிலாம் நிற்பாங்க, இப்போ நிற்கிறது இல்லைங்க. நல்ல விஷயம்தான், பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஸோ எஸ்கேஆர், நீங்கள் இன்னுமே சென்னை நைட் லைஃபோடைய சீரீஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். ஸோ சென்னையோட நைட் லைஃப் இன்னமும் டேஞ்சராக தான் இருக்கும். அண்ட் இன்னுமே வந்துட்டு நிறைய டார்க் எல்லாமே இருக்கும். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா அரும்பாக்கம் சைடில் தான் நான் காமிச்ச இந்த நைட் லைஃப். ஸோ அரும்பாக்கம் டு அசோக் பில்லர் வரைக்குமே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தான் அங்கே இருப்பாங்க. ப்ராஸ்டியூட்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு போகாதீங்கன்னு தான் சஜஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் கண்டிப்பாக நோய் வந்துடும். ஸோ அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு போகாதீங்க. ஓகே, நான் கதையை கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் செம்ம டென்ஷன் ஆகிட்டேங்க. டென்ஷன் ஆகிட்டு அவங்கள அடித்து தான் அந்த காசை நான் ரிட்டனே வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா கிட்ட பிடிக்கிட்டாங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. கஷ்டப்பட்டு உழைச்ச காசு இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அவங்கள அடிச்சுட்டு தான் நான் வாங்கினேன்னு. ஸோ நான் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு 2-3 பேர்கிட்ட இந்த மாதிரி தான் காசை பிடுங்கினதுனால ஸோ அவங்களுமே வந்துட்டாங்க. மொத்தமாக சம்மடி வாங்கினாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருங்க. காசு வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராகவே இருங்க. நான் எல்லா டிரான்ஸுமே சொல்லலை, பட் ஒரு சில டிரான்ஸ் இருக்கிறதுனால எனக்கு எல்லா டிரான்ஸ் மேலேயும் ஒரு வேளை இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான பயம் வந்துடுச்சு. ஸோ இவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. ஆக்சுவலாக வேறு வேலைக்கு போகலாம், நிறையா இருக்குது. ஆனால் இவங்க ஏன் இன்னமும் வந்துட்டு இந்த ப்ராஸ்டியூட் தொழிலை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை நைட் லைஃப் பார்ட் 5 வேணுமா? கண்டிப்பாக இருக்குது சென்னை நைட் லைஃபோட பார்ட் 5. ஸோ அது வந்துட்டு வேறு ஒரு ஏரியாவில் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவை நான் உங்களுக்கு கூப்பிட்டு போய் காட்டுறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்படின்னு தாண்டி என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் அனுப்புங்க. அப்போ தான் வந்துட்டு எனக்குமே வீடியோஸ் நிறையா போடணும்னு இன்ட்ரெஸ்ட் வரும். சென்னை நைட் லைஃப் பார்ட் 5 வேறு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே எஸ்கேஆர், டாடா.